Welcome to Dr. Michael's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியது எது? கட்டுப்பாடும் மன உறுதியும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது சில பதிவுகளா சொல்லிட்டு இருக்கோம், ரெசிஸ்டன்ட் டு டெம்ப்டேஷன், டிலே இன் கிராட்டிஃபிகேஷன். அதாவது ஒரு எல்லையை அடைவதற்கு, அதாவது நம்மளோட கோல், நம்மளுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், வாழ்க்கையில் சில நிலைகளை எட்ட வேண்டும் என்கின்ற ஒரு மனம் இருக்குன்னு சொன்னால் அதற்கு ஏற்ப என்ன பண்ணணும்? முதல்ல டிலே இன் கிராட்டிஃபிகேஷன். எவ்வளோ நாள் காலம் தாமதம் எடுக்குதோ அதை பொறுமையாக நின்று தான் பார்க்கணும். சக்ஸஸ்க்கு எப்போவுமே ஷார்ட்கட் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக சில ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க டாக்டர், பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பாங்களா கடைசி வரைக்கும்? அப்போ இதே மாதிரி ஒரு பயணத்தை தொடங்க வேண்டும். பயணத்தில் நிறைய என்ன பண்ணும்? தடை இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும். இடர்பாடுகள் இருந்தாலும், தடை இருந்தாலும் அந்த தடையை நீங்கிறதுக்கு முயற்சி செய்துட்டு நீங்கின பிறகு அதே பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த பாதையில் தடைகள் இருக்கிறது, இடர்பாடுகள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வேற எங்கேயும் நம்ம டிவியேட் பண்ணுறோம்னு வைங்க, மறுபடியும் நம்மளுடைய எல்லையை அடைவதற்கு இன்னும் பெரிய லம்பி ரூட்டு, ஒரு சர்க்கியூட்டஸ் ரூட் எடுக்க வேண்டி வரும். சர்க்கியூட்டஸ் ரூட் எடுத்துட்டா அதுக்கு எவ்வளவு நாளம் பிடிக்கும், எவ்வளவு காலம் பிடிக்கும், அது வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும். பேஷன்ஸ் மேக்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு உடனே வாயில சொல்லிடுவாங்க. ஆனால் பொறுமையாக இருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போது அதனால் இன்னும் நாள் கடத்துறோம் அப்படின்னு தோணுமே தவிர அந்த நாள் கடந்து போகும். ஆனால் என்ன, நம்மளுடைய எய்மை அடைய முடியாது. சக்ஸஸ் என்பது இன்னும் வெகு தூரத்தில் இருக்கும்னு. அப்போ என்ன சொன்னோம்? சஸ்டெயின்டு ரிலீஸ் கொடுக்கணும், மாடரேட் ரிலீஸ் இருக்கணும். அப்போ தான் மாடரேட் ரிலீஸ் வந்துடுச்சு, மாடரேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாலே என் தொடுவானம் நம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம் சென்ற பதிவில். இந்த தொடுவானம் தெரியுதுன்னு சொன்னால் இப்படியே தான் போயிட்டுருக்கணுமா? ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனிமையான நினைவுகள் அது இருக்காதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக உண்டு. எப்படின்னு கேட்டால், அப்போ அதாவது டிவியேட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் இதுபோல் தொடர்ந்து ஒரு சீர்பட்ட நிலையில் போகும்பொழுது அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து இருக்கும். அது எல்லை கோடு அடைந்த பிறகு அப்போது நிதர்சனமான மகிழ்ச்சி என்ன இருக்கும்? நிரந்தரமான மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம இப்போ எப்படி செய்யணும்னு கேட்டால், அந்த டிசிப்ளின்ற வார்த்தையை, டிசிப்ளின் தான் என்ன, சிறப்பான ஒரு குறைபாடுகள் இல்லாமல் ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னால், அந்த கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் என்ன பண்ணணும்னு கேட்டால் தொடர்ந்து இருக்கச்சே அது இட் கிவ்ஸ் தி ரீசன் டு அட்டைன் அவர் டீப்பஸ்ட் வேல்யூஸ். நம்மளுடைய வேல்யூன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கவே நம்மளுக்குன்னு அந்த வேல்யூவுக்கு ஏற்பாடு நம்மளை தயார் பண்ணிக்க முடியும். அந்த வேல்யூஸை அடையிற வரைக்கும், அந்த வேல்யூஸை எட்டுற வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இந்த டிசிப்ளின் நல்ல துணையாக அமையும். வேல்யூஸை இருந்துட்டு கிடைக்கிறது நம்ம கடைசி வரைக்கும் பொறுமையாக நின்று வேல்யூஸை அட்டைன் பண்ணிட்டோம். அதே சமயத்தில் மாடரேட் ரிசல்ட்ஸ் கிடைச்சது, நம்மளுடைய கோல் அட்டைன்மெண்ட்டை முழுமையான ஒரு நிறைவு கிடைத்தது நம்மளுடைய பயணத்தில்னு சொன்னால் அப்புறம் அது தொடர்ந்து நம்மடியே இருக்கும். தொடர்ந்து அதில் பாதியில் சில மாறுதல்களோ இல்லை அடைந்த எல்லையை அடைந்த பிறகு, எல்லைக்கோட்டை அடைந்து நிறைவு செய்த பிறகு அங்கே எதுவும் ஒரு மாறுதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த ரெசிஸ்டன்ட் டெம்ப்டேஷன் இருக்கே, அந்த டெம்ப்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்தாலே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வரணும். இன்ஸ்டண்ட்டாக சில எய்ம்லாம் கிடச்சிடணும், கோலெல்லாம் வரணும் கேட்டால் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடியதுக்கு பேர் கோல் இல்லை. ஃபார் த டைம் பீயிங், அதாவது பொருளாதாரத்தை நோக்கி முன்னிறுத்தி நம்ம முன்ன போகிறோம். அப்புறம் வாழ்க்கையில் இந்த பயணம் இருக்குது, இந்த பயணம் ஒரு பிஸ்னஸ், வியாபாரத்தை முன்ன நிறுத்தி பண்ணுறோம்னு வைங்க. இந்த வியாபாரத்தில் முன்ன நிறுத்தி இந்த பயணத்தை, வாழ்க்கை என்ற பயணத்தை தொடங்கும் பொழுது அதில் சில நேரத்தில் என்ன கிடைக்கும்? இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும் தான். அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டே எல்லாம் கிடையாது, அது ஒன்லி ஃபார் த டைம் பீயிங். இந்த ஒரு 10 அடி தூரத்துக்கு இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும், பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அது அங்கே ஒயாசிஸ் மாதிரி இருக்கும், நிறைய இனிமையான காற்று, அப்புறம் சுத்தமான நீர் எல்லாமே கிடைக்கும் தான். ஆனால் அதை தாண்டினோடனே மறுபடியும் அந்த வாழ்க்கை என்ற பயணம் இருக்க, பொருளாதாரத்தை முன்ன நிறுத்தி எடுக்கக்கூடிய பயன் இருக்கு, அது அந்த பயணம் உபாயமாக தான் போகும். அதில் என்ன மனசில் வாங்கணும்னு கேட்டால், எப்போவுமே நம்ம இன்னொருத்தரை பார்த்து ஒரு வாழ்க்கையை நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஏன்னு கேட்டால் இதில் ஒரு சின்ன விஷயம், எப்போவுமே அடுத்தவங்க அப்படி இருக்கிறாங்க அதுபோல் வீடு வாங்கிக்கணும், இவங்க இருக்கிறாங்க இதுபோல் ஒரு கார் வாங்கணும், அப்புறம் அதுபோல் அடுத்தது செய்யணும், அவங்க ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அதுபோல் துணியில் நம்மளும் ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கணும், அவங்க போட்டிருக்க ஜுவல்லரி சூப்பராக இருக்குது அதுபோல் ஜுவல்லரி நம்மளும் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொடர்ந்து இதுபோல் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், தென் வை வி வாண்ட் அட்டைன் தோஸ் திங்ஸ், அப்படி ஒரு முயற்சி செய்கிறத காட்டிலும் அந்த இடத்துல ஒரு சின்ன கோடு போட்டுக்கலாம், ஒரு ஆச்சரிய குறி கூட போட்டு நிறுத்திட்டு நம்ம மூளையில் எவ்வளோ செல் இருக்குது,
அந்த செல்லோட கணக்கு அவங்க இங்கேருந்து எத்தனை பில்லியன் செல் இருக்கு, டு த பவர் ஆஃப் என் அவ்வளோ தூரம் இருக்குது. அது வரைக்கும் அந்த செல் அப்படி இருக்கு, அது தினமும் உயிர்ப்புள்ளது. மேலும் மேலும் அதை என்ன பண்ணுறது, தொடர்ந்து அது வளர்த்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டியில் நம்ம வச்சுட்டு எதுக்கு எதிர உள்ளவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிக்கணும்? நம்மளால் என்ன முடியும்? இந்த பொருளாதாரம் என்கின்ற அந்த பொருளாதாரத்தை முன்ன நிறுத்தி நடத்தக்கூடிய வாழ்க்கை என்கின்ற பயணம், அப்புறம் வியாபாரம் என்கின்ற அந்த பொருளாதார முன்னேற்றத்தை முன்ன நிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் நம்மளால என்ன செய்ய முடியும்? வாட் கேன் பி டன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல்? நம்ம ஒரு தனி மனிதனாக நின்று என்னெல்லாம் செய்ய முடியும்? எத்தனை பெரிய ஒரு சமுதாயத்துக்கு நம்மளால என்ன சிறப்பு தர முடியும் அப்படின்னு யோசித்து நம்ம முயற்சி செய்தால் நமக்கு சிலதெல்லாம் கிடைக்கும், நிறைய செய்ய முடியும். அதில் ஒரு மன திருப்தி இருக்கும், மனத்தில் ஒரு என்ன இருக்கும், பெருமை கூட கிடைக்கும். திருப்தி மட்டும் போகாது, பெருமை வேற திருப்தி வேற. ஆனால் இதை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சாதாரண அளவில் யூ ஆர் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், எதிர உள்ளவங்களோட போகிற இருக்கோம்னு. நம்மளை காட்டுற ஒருத்தர் நல்லபடியான ஒரு வீட்டில் இருப்பான், நல்லபடியான ஆடை அணிகலங்கள் இருக்கும், சார் நல்லபடியாக கார் வசதி அதுபோல் இருக்கிற இடம் அதெல்லாம் சிறப்பாக இருக்குமா இருக்கும். அது இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டா அதுபோல் ஒரு கம்பேரிசன் வாழ்க்கையில் எல்லா நேரமும் செய்திருக்க முடியாது. நம்மளே தனி மனிதன் எப்படி சிறப்பாக முன்னு வர வேண்டும் அப்படின்னு யோசிக்கணும். இதுக்கு ஏன் அப்படின்னு நினைக்கணும், நீங்கள் இந்த ஆல்மைட்டி omnipresentன்னு நம்ம எல்லாம் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு கடவுளை நம்ம தொழுதுகிட்டு இருக்கோமே, அது அவர் என்னெல்லாம் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு. சாதாரண ஒரு குருவி, சிட்டுக்குருவி, அதுவே தனக்கு ஓணுன்றதெல்லாம் தேடிக்கும், எடுக்குமா? அப்புறம் சாதாரண தரையில் போகிற ஒரு பூச்சி, அந்த பூச்சி என்ன பண்ணும், இரவு நேரத்தில் மட்டும்தான் வீட்டில் ஓரமாக போகும், செவுத்து ஓரத்தில் மட்டும் போகும். அது என்னது, அது ஒரு மோர் பிஹேவியர். அது என்ன பண்ணும், அப்படியே போகும், ஓரமாக போயிட்டு அங்கே கிடைக்கிற ஒரு அழுக்கு, இல்லாட்டி போனால் ஒரு குப்பை, இன்னும் ஏதான ஒரு கீழே சிந்தி இருக்கிற ஒரு பருக்கு, அதுபோல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதனோட பொழுதை முடிச்சிடும். அப்போ என்னாச்சு, சாதாரண ஒரு பூச்சிக்கு, ஒரு சாதாரண ஒரு சிட்டுக்குருவிக்கு அதுக்கு தேவையானதை கிடைக்கிற அளவுக்கு அதுக்கு சாமர்த்தியம் இருக்குது, தனக்கு ஓணுன்றதை தேடி போய் எங்கே வேணுமோ அது எடுத்துக்குது. இதுக்கு எல்லாத்துக்குடைய அருள் இருக்கு, கடவுளுடைய அருள் அதுக்கு இருக்கு. அப்படின்னா நமக்கு கடவுள் எத்தனை பெரிய மூளை கொடுத்துருக்கிறாரு, அந்த மூளையில் எவ்வளோ செல் இருக்குது, அது எவ்வளோ பயனுள்ளதாக செய்ய முடியும்னு சொல்லும்போது, அப்போ நம்மளுக்கு வேண்டியதை நம்மளே செய்துக்க முடியும் இல்லையா? அது செய்துக்க முடியாதுன்னு நினச்சி தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்கிறதோ, இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் முடியாதுபான்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை வளர்த்துக்கிறதோ, இல்லை ஒரு இன்ஃபீரியராக தன்னை தாழ்த்தி நினைக்கிறதோ, இது எதுவுமே தேவையில்லாத விஷயம். அப்போ என்ன செய்யணும், நம்மளால எல்லாம் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளோட முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையை சிறப்பாக வளர்த்திட்டா நம்மளுக்கு எதுவுமே என்ன, நம்மளோட டீப்பஸ்ட் வேல்யூஸை அடைவது ஒரு குறுக்கில் இருக்கிற தடையே இல்லை. வெற்றி நமக்கு நிச்சயம், வெற்றி மீது வெற்றி நம்மை சேரும். எப்பொழுது தன்னுடைய தன்னம்பிக்கையினால எல்லா வெற்றிகளும் நம்ம சிறப்பாக அடைய முடியும். அது நம்மளுடைய இலக்கு, அது நம்ம அடையக்கூடிய தொலைவிலேயே இருக்கிறது என்ற மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு உண்டான முயற்சியை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.